ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும். நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா அனுபவத்தில் இல்லை. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம், தவத்தில சித்தியெல்லாம் பெற்றும் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. குருவருளால் அவர் சொன்னபடி நில்லுன்னா நிற்கணும். வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு குருவருடம் இப்படி இருக்கணும்னு சொன்னா அதை கேட்காம செஞ்சாருந்தா சித்த சலனமான் தினம். எவ்வளவோ படிச்சிருப்பான், எல்லாம் இருக்கும், மனசு மட்டும் வைக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும் நாய் மாதிரி. அதற்கு சொல்றார், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளால், அவர் குருவருள் இருக்கும். வைத்தபடி அவர் இருக்க சொன்ன அப்படியே நெல்லுன்னா நிற்கணும்ல, அந்த நிலை அல்ல அவருக்கு. குறிஞான சம்பந்தருக்கு அந்த மாதிரி வைத்தபடி இருக்க மாட்டாத, குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனம். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அமைதி கிடையாது. இதெல்லாம் இந்த சிவகோபசாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். அதோட குமர ஞானப்பிரகாசரை யார் அறிவார் நீதி வழி, யார் அறிவார் சித்தி முத்தி, யார் அறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும் ஆரவர்க்கும், ஆறிலே பூமியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தன், கர்த்தன் இருக்கிறதில்ல, கர்த்தன் என்றால் தலைவன், ஆதீன கர்த்தர்னு சொல்றாங்கல்ல, கர்த்தா தலைவர். ஆரவர்க்கும் கர்த்தன் கமலையில் வாழ் ஞானப்பிரகாசன் அத்தன் என்போல் வந்திலனானால், என்ன போல வந்து இல்லையானால் யார் நீதி. அவரால் இப்போ இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு 1000 பேர் 100 பேர் அந்த 400 வருஷமா அத்தனை பேர் நல்ல கதி அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் முரடனா வந்தான்னாக்கா காசு பணத்தை வாங்கிட்டு போவாங்க. இந்த ஞானம் வந்திருக்காது, அப்படியே இருப்பான். அத்தன் என்போல் வந்திலனானால் யார் அறிவார் நீதி வழி, யார் அறிவார் சித்தி முத்தி, யார் அறிவார் நற்றவங்கள் அன்பு, இவையெல்லாம் ஒருவர் இருந்ததுனால இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. அவர் எழுதிய நூல்களால், அவருடைய உபதேசம், அவருடைய அருள் அலைகள் இங்கே சிந்திக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிட்டு என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். இது 100 பாட்டுக்கு மேலே இருக்கு. உபதேசம் யாருக்கு பண்றதுன்னார், இது ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். அன்பு மிக உண்டாய், நல்ல அன்பு உள்ளவனா இருக்கணும். அதிலே விவேகம் உண்டாய், அன்புன்னு சொல்லிட்டா உடனே நான் இப்போ வருவான், 4 நாள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, 5வது நாளில் சித்தி வந்துடணும், 10வது நாளில் மோசத்துக்கு போகணும், அதெல்லாம் முடியாது. வந்தால் அதில் சில கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும். விவேகம், இப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தோன்னா ஓடிவிட்டாங்க, அந்த கஷ்ட நஷ்டங்களையும் அவன் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி விவேகம் என்றால் பார்த்த உடனே ரொம்ப பெரியதாக நினச்சி வருவான், அதுக்கப்புறம் சில கஷ்டங்களை பார்த்தா ஓடிவிடுவோம். இந்த மாதிரி இல்லாமல் அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், அந்த பற்றி அந்த குருநாதர் நம்ம நினச்சிட்டோம்னா அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் நாம் தாக்க பிடிக்கணும். அதான் சுகமாக இருக்கணும்னு நினச்சிட்டோம். அதன் பிறகு இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், இன்பம் தருகிறது சிவபெருமான் தான் கொடுக்கிறார். அதனால இன்பம் தரும் பூரணம், பூரண பொருள், பூரணம்னா நிறைந்ததுன்னு அர்த்தம். பௌர்ணமி சொல்றோம்ல, பூரணை சொல்றோம், அது முழு நிலவா நிறைவா வருது. இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய் ஓடி வரும் காரணருக்கு உண்மைவை. அந்த மாதிரி உள்ளவனுக்கு நீ உபதேசம் பண்ணுமே தவிர, எனக்கு உபதேசம் பண்ணுங்க சாமின்னு சொன்னோம்னா அருமை தெரிய மாட்டேன். இப்போ 4 நாளைக்கு செய்வான், அடுத்த நாள் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி இருக்கான் பல பேர். புதிய இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு உபதேசம் பண்ண யோகோபசாரம் என்ற அனுபூதி மாலை என்ற நூலை குறிஞான சம்பந்தர் எளிமையாகவும் இனிமையாகவும் அருளி செய்திருக்கிறார். இந்த பாடல் உலகியல் அனுபவங்களை விடுத்து அருளியல் அனுபவங்களுக்கு செல்வதற்கு பெருந்துணையாக இருக்கின்ற நூல் இது. இந்த நூலை ஒரு சில பாடல்களை ஒலிவடிவில் கேட்டு இதை எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்ணன் GK மீடியாஸ் என்ற
கம்பெனியின் வாயிலாக இந்த அருள் நூலை ஒலி குறுந்தகடு என்ற அமைப்பிலே பதிவு செய்து எல்லோருக்கும் பயன்படும்படியாக அடக்க விலைக்கு கொடுக்கிறார். அதில் இந்த பாடலை அவர் குரலில் வெளிப்படுத்தியவர் வேதாரண்யத்தை சேர்ந்த தேசியர் குடும்பத்திலே பிறந்த சர்க்குருநாதன் என்பவர் இனிய எளிய குரலில் நல்ல இசையில் பாடி கொடுத்திருக்கிறார். அவர் முறையாக சிதம்பரம் செட்டியார் தேவார பாடசாலையில் முறையாக பயின்று இப்பொழுது கபாலீஸ்வரர் கோயிலில் ஓதுவாமூர்த்தியாக இருந்து வருகிறார். பழகுவதற்கு நல்ல பண்பாளர், இனிமையான குரல் உள்ளவர். பல வகையான அமைப்பிலே பண் அமைப்பிலே அதனை பாடியிருக்கார். இதுக்கெல்லாம் பண் கிடையாது, இருந்தாலும் எல்லோரும் கேட்பதற்கு இனிமையாக இந்த பாடலை தெளிவாக பக்கவாத்தியங்களுடன் பாடியிருக்கிறார். அந்த பாடலை எல்லோரும் கேட்டு நல்ல பலனை பெறுவார்கள் என்று நம்புகிறோம். பாடியவர் அதனை கம்பெனி GK மீடியாஸ் மூலம் வெளியிடுகின்ற கண்ணன். எல்லோரும் நலம் பெற்று இன்புடன் வாழ செந்தமிழ் சொக்கன் திருவருளை பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். எங்களையும் பொருட்படுத்தி இவ்வரும் பணியில் ஈடுபடுத்தி அருளிய போதொடு நீர் சுமந்து ஏத்தி நாளும் இடைவிடாது சொக்கநாத பெருமானின் பூசை செய்து வரும் இடையரா அன்பும் நடையரா பெருந்துறவும் சிவம்பெருக்கும் தவச்சீலர் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் 26வது குருமகா சன்னிதானம் சீர்ல ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம்.